The Bluetooth device is connected successfully. சின்ன சின்ன செய்தி சொல்லி வந்ததொரு ஜாதி மல்லி ஆனமல காத்தடிக்கும் தோப்போரம் ஆசமனம் பாடுதொரு தேவாரம் மேற்கால வெயில் சாய வாய்க்காலில் வெள்ளம் பாய மயக்கம் ஒரு கிறக்கம் இந்த வயசுல மனசுல வந்து வந்து பிறக்கும். கிடைச்சிச்சா அவனுக்கு தேடித்தாண்டா இருக்கு, எதுவும் கிடைக்கல. பாரு எனக்குமே கிடைக்கிறா பாப்போம், நான் கிடைச்சிடும் நம்மளதும். என்னடா டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணுங்க இல்லடா, யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அது கண்டென்ட்டே கிடைக்க மாட்டேங்குது. என்ன சேனல்? ஃபுட் அந்த மாதிரி ஃபுட் சேனலா? கண்டென்ட்டே கிடைக்க மாட்டேங்குதுடா. ஏதாவது சொல்றா. சோறு ஆக்கிற மணிக்கு போட வேண்டியதானே? நான் ட்ரை பண்றேன், எந்த கண்டென்ட்டுமே கிடைக்க மாட்டேங்குது. எதுவுமே ஏதாவது சொல்றா. ஃபுட் சேனல் தானே? சரி, யாரும் போய் செட் பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு கண்டென்ட். கேமரா வச்சுக்க, கதை ஆரம்பிச்சுக்க, கேமரா ஆன் பண்ணி ஃபோக்கஸ் வச்சுக்க மாட்டேன். என்ன வச்சுக்க இது வச்சுக்கோங்க. ஓகே ஓகே மாப்பிள்ள, சமைக்கலாமா? ஓகே, என்ன சமைக்க போறீங்க? அதுக்கு முன்னாடி நான் வேணா ஒரு கதை சொல்லட்டுமா உங்களுக்கு? சொல்லுங்க கேட்போம். ஒரு நாள் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது போர் அடிச்சிச்சேன்னு ஒரு நாள் என் ஃப்ரெண்டை ப்ராங்க் பண்ணலான்னு ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணிவிட்டு அதை வச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு வெளியில் உட்காந்து நான் அந்த பையன் கூட பேசிட்டு விளையாண்டுட்டு இருந்தேன். அவனும் போட்டு வலிகிறான் அப்படி இப்படின்னு, நானும் இந்த பக்கம் இருந்து பொம்பளை பிள்ளை மணிக்கே பேசிட்டே இருக்கேன். அவன் ரொம்ப காட்சி போல எனக்கு மேலே பேசிட்டு இருக்கான். பேசி முடிச்சதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்துடுச்சு. வீடியோ கால் போடு அப்படி இப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா வந்துடுச்சு. பார்த்தோடனே நான் சொல்கிறேன், அது பையன்தாம்மா. எங்கள் அம்மா பொண்ணுன்னு நினச்சிட்டு வந்துடுச்சு. நான் அப்புறம் தான் சொன்னேன், அது பையன்தாம்மா, நான் தான் ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி சும்மா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். நான் ஜாலியாக இருக்குமான்னு சிரிச்சுட்டே சொன்னேன்னா எங்கள் அம்மா அடிச்சுட்டு, அதெல்லாம் தப்புடா, ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தினா நீ எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்காத, அது வந்து ரொம்ப நமக்கு தான் பாவம் பிடிச்சிரும், அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க. அப்படிலாம் பண்ணாத, யாரையுமே அப்படிலாம் பண்ணக்கூடாது, அடுத்தவங்க கஷ்டப்பட்டு நீ சந்தோஷமா எப்பயுமே இருக்கணும்னு நினைக்காதடா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதை யோசிச்சுட்டு அதே மாதிரி ஒரு நாள் எங்க அம்மா சமைக்கும் போது நான் சொல்றேன், உங்களுக்கு யார் மாதிரி சொல்லி ஒருத்தர் சொல்லி கொடுத்தா? அம்மாச்சிதேப்பா சொல்லி கொடுத்தாங்க. அம்மாச்சிதே ஊத்தி கொடுத்தீங்களாங்க? நாட்டுக்கிட்டே நான் ஊத்துன வேஸ்டா போச்சு, நாங்க மாட்டுக்கிட்டே போட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு ஊத்து கொடுக்குறீங்களாமா? இல்லப்பா, அதுக்கப்புறம் வந்து இப்போ நானே ஊத்திட்டு நல்லா ஊத்துறேன்னா நானே ஊத்தி கொடுத்துட்டு இருக்கேன். ஆளுக்கு ரெண்டு ஊத்தி கொடுத்துருப்பீங்களா? அட ஏன்பா நீ வேற, எங்க அண்ணன் தம்பிங்கெல்லாம் 10 சாப்பிடுவாங்க. அம்மாச்சி வீட்டுல இருந்து கல்யாணம் பண்ணதுல இருந்து இப்ப வரைக்குமே ஒரு ஆளுக்கு 10 ஊத்தி விட்டுட்டு இருக்கேன். ஆளுக்கு 2 தோசைன்னா 1000 2000 தோசை திருப்பி போட்டாச்சாப்பா? திருப்பி போட்டுருச்சுமா. எனக்கு அப்பதான் ஒரு விஷயம் தோணுச்சு. எப்படின்னா, அப்ப இருந்து எங்க அம்மா அவ்வளவு தோசை ஊத்தி இருக்கணுமே அப்படின்ட்டு பார்த்து கவலைப்பட்டேன். ஆனா அதே சமயம் நான் டெய்லி தோசை சாப்பிடும் போது கூட எனக்கு 4 தோசை வேணும், 5 தோசை வேணும், 10 தோசை வேணும்னு நம்ம ஒவ்வொன்றா சொல்லிட்டே அடிக்கிட்டே போயிட்டே இருப்போம். நம்மளுக்கு அது ஜாலியா இருந்தாலுமே நின்று ஊத்தும் போது அவங்களுக்கு கஷ்டமா தானே இருக்கும். எங்க அம்மா கஷ்டப்பட்டுட்டு என்னைய நான் சந்தோஷமா இருக்குன்னு எனக்கு ஊத்தி கொடுத்தேன், அதுவும் தப்பு தானே. நம்ம சோறு வைக்கிறோம்னா விசில் வச்சுதான் நம்ம வந்து எடுத்து பார்ப்போம்.
குழம்பு வைக்கிறதும் அதே மாதிரி தான். வச்சுட்டு கிண்டி விட்டுட்டு போயிடும் வேகிற வரைக்கும். ஆனா எங்க அம்மா ஊத்துனதுலயும் தோசை ஒண்ணு மட்டும்தான் எங்க அம்மா எனக்காக பார்த்து பார்த்து பண்ணதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க அது ஒண்ணுதான் நம்ம ஊத்துனதுல இருந்து அது வெந்து எடுக்கிற வரைக்கும் அங்கேயே நின்றுட்டே இருக்கணும் ஒரே இடத்துலயே. அதுக்கு எப்படி சொல்றது, எல்லா வீட்லயும் நிறைய சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, உனக்காண்டி பார்த்து பார்த்து பண்றேன்னு. என்னை பொறுத்தளவுக்கு எங்க அம்மா எனக்காக பார்த்து பார்த்து பண்ணுங்கன்னா அந்த தோசையை தான் நான் சொல்லுவேன். இப்ப அந்த தோசை சொல்றது பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? சரி, okay, நீங்க prank பண்ணீங்க, அவங்க நேம் என்னது? அது அந்த பையன் பேரு கௌதம். கௌதமா? ஏன் ப்ரோ உங்க பேரு என்னது? கௌதம் சார். கௌதமா?